Hello students, now we are going to see 9th Maths Chapter 5 Coordinate Geometry Part 10 Exercise 5.5. In the previous video, in Part 9, we have seen Exercise 5.4 Sums 5 to 7. Now I am going to explain Exercise 5.5. First sum, find the centroid of the triangle whose vertices are first subdivision 2, minus 4, minus 3, minus 7 and 7, 2. இதில் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற vertices, அதாவது triangleோட vertices வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம centroid வந்து கண்டுபிடிக்கணும். Solution வந்து A is equal to 2, minus 4, அது x1, y1 எடுத்துக்கிறோம். B is equal to minus 3, minus 7, அது x2, y2 எடுத்துக்கிறோம். And C is equal to 7, 2, அது வந்து x3, y3 அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Centroid G of x, y, that is equal to x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. இதுல வந்து நம்ம x1, y1, x2, y2, x3, y3 இந்த centroid G of xy ல நம்ம substitute பண்ணாதான் நமக்கு வந்து simplify பண்ணணும். அதை வந்து அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். Centroid formula கொடுத்திருக்கிற points x1, y1, x2, y2, x3, y3 அந்த points substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா that is equal to 2 minus 3 plus 7 divided by 3, minus 4 minus 7 plus 2 divided by 3. இதுல வந்து 2, 7 வந்து பாசிட்டிவா இருக்கு. So இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதலாம். 2 plus 7 வந்து 9 minus 3 divided by 3 எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து minus 4 minus 7 இது ரெண்டையும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். minus 4 minus 7 வந்து minus 11 plus 2 எழுதிக்கிறோம் divided by 3 எழுதிக்கிறோம். So நமக்கு என்ன கிடைக்குதுன்னா that is equal to 9 minus 3 divided by 3, minus 11 plus 2 by 3 கிடைக்குது. இது 9 பாசிட்டிவ், 3 வந்து நெகட்டிவ். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து 6. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ், so பாசிட்டிவ் சைன் எழுதிக்கிறோம். டிவைடட் பை 3 போட்டுக்கிறோம். அடுத்தது இங்க வந்து minus 11, ஒரு நெகட்டிவ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 9. இந்த பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், so நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். டிவைடட் பை 3 எழுதிக்கிறோம். that is equal to 6 by 3, minus 9 by 3. 6 by 3 வந்து multiples of 3, so 3 table யூஸ் பண்ணி இதை simplify பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, so 2 by 1 கிடைக்குது. இது வந்து minus 9 by 3. இதையுமே வந்து 3 table வச்சு நம்ம simplify பண்ணலாம். 1 3 is 3, 3 3s are 9, so இங்க வந்து minus 3 by 1 கிடைக்குது. எந்த நம்பரை 1 ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து the same number தான் கிடைக்கும். so that is equal to, அதாவது g of x, y that is equal to 2, minus 3 அப்படின்னு கிடைக்குது. therefore centroid is 2, minus 3. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் வந்து சிமிலர் சம் தான், அதை வந்து ஹோம்வொர்க்கா செஞ்சிடுங்க. Second sum, if the centroid of a triangle is at 4, minus 2 and 2 of its vertices are 3, minus 2 and 5, 2, then find the third vertex of the triangle. இதில் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா triangle, அதாவது centroid வந்து triangleோட centroid 4, minus 2, அதாவது centroid கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 2 of its vertices, triangle இருக்கிற 3 verticesல 2 vertices கொடுத்திருக்கிறாங்க. 3, minus 2, 5, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து என்ன, ட்ரையாங்கிளோட தேர்ட் வெர்டெக்ஸ் என்னன்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து சென்ட்ராய்டு G of x, y that is equal to 4, minus 2, A is equal to 3, minus 2, இது வந்து x1, y1 எடுத்துக்கிறோம். அடுத்தது B is equal to 5, 2, அது வந்து x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். and C is equal to x3, y3. இந்த பாயிண்ட், இந்த வெர்டெக்ஸ் தான் வந்து நம்ம அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Centroid G of x, y that is equal to x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. Centroid வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க 4, minus 2, அது வந்து left side வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது x1 x2 value, y1 y2 value வந்து substitute பண்ணிக்கணும். x3 y3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். The 4, minus 2 that is equal to 3 plus 5 plus x3 by 3, minus 2
plus 2 plus y3 divided by 3 கிடைக்குது. இங்க வந்து 3 plus 5 வந்து 8, அதை ஆட் பண்ணி எழுதிக்கிறோம், plus x3 வந்து எழுதிக்கிறோம், divided by 3. அதே மாதிரி இங்க வந்து minus 2 plus 2 இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். minus 2 plus 2 வந்து கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ அதை நம்ம எழுத வேணாம், plus y3 by 3 அது வந்து இங்க எழுதிக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து 4, minus 2 வந்து as it is எழுதிக்கிறோம். that is equal to 8 plus x3 divided by 3, y3 by 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை வந்து x கோஆர்டினேட்ஸ் y கோஆர்டினேட்ஸ் வந்து இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். 8 plus x3 by 3 வந்து that is equal to x கோஆர்டினேட் வந்து 4. அதே மாதிரி y3 by 3 that is equal to minus 2. ஸோ இங்க வந்து 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நியூமரேட்டர்ல அது ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர்ல போயிடும். அதே மாதிரி y3 by 3 வந்து that is equal to minus 2 இருக்கு. இங்க 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த 3 வந்து டினாமினேட்டர்ல இருந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது எப்படி ஆகும்னா அதோட ரெசிப்ரோக்கல் வந்து நியூமரேட்டர்ல போயிடும். அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். 8 plus x3 that is equal to 4 into 3 கிடைக்குது. அடுத்தது y3 வந்து that is equal to minus 2 into 3 கிடைக்குது. இது வந்து 8 plus x3 வந்து 4 3s are வந்து 12. அதே மாதிரி வந்து இந்த 8 வந்து லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்கு, லெஃப்ட் சைடு லெஃப்ட் டூல இருந்து ரைட் சைடு போகும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஸோ x3 that is equal to 12 minus 8 கிடைக்குது. 12 minus 8 வந்து 4, x3 is equal to 4 கிடைக்குது. இங்க y3 வந்து that is equal to minus 2 into 3, y3 that is equal to minus 6 கிடைக்குது. C that is equal to x3, y3, x3 யோட வேல்யூ வந்து 4, y3 யோட வேல்யூ வந்து minus 6. So C is equal to x3, y3 that is equal to 4, minus 6 கிடைக்குது. Therefore the third vertex is 4, minus 6. இதுதான் வந்து இந்த questionோட answer. Third question, find the length of median through A of a triangle whose vertices are A minus 1, 3, B 1, minus 1 and C 5, 1. என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட vertices வந்து A minus 1, 3, B வந்து 1, minus 1 and C வந்து 5, 1 வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த vertices வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா length of median through A of a triangle. So இந்த length of the median வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிறோம். A வந்து minus 1, 3, B வந்து 1, minus 1, C வந்து 5, 1 எடுத்துக்கிறோம். AD is the median of the triangle ABC. இது AD வந்து median of the triangle ABC. D யோட coordinates வந்து x, y அப்படின்னு எடுத்துக்கிறோம். So D வந்து midpoint of BC. அது வந்து எழுதிக்கிறோம். D is the midpoint of BC. Midpoint formula வந்து midpoint M is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. midpoint of BC தான் நம்ம வந்து D அது வந்து எழுதிக்கிறோம். midpoint of BC அது வந்து D that is equal to அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா B யோட வேல்யூ C யோட வேல்யூ எடுத்துக்கணும். B is equal to 1, minus 1 அது x1 y1 எடுத்துக்கிறோம். C is equal to 5, 1 அது x2 y2 எடுத்துக்கிறோம். So அந்த பாயிண்ட்ஸ் வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா D is equal to 1 plus 5 by 2, minus 1 plus 1 by 2 கிடைக்குது. இங்க ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. So அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 5 வந்து 6 by 2. அதே மாதிரி இங்க வந்து minus 1 plus 1 இருக்கு, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். 0 by 2 அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். D is equal to 6 by 2, 0 by 2 கிடைக்குது. இது 6 2 வந்து multiples of 2. So 2 table வச்சு நம்ம simplify பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6 கிடைக்குது. So 3 by 1 வந்து நமக்கு 3 தான். அதே மாதிரி 0வை எந்த நம்பர்ல வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0 தான் வந்து நமக்கு கிடைக்கும். So 3 by 1 3 எழுதிக்கிறோம். 0 by 2 வந்து 0 எழுதிக்கிறோம். D is equal to 3, 0 கிடைக்குது. So நம்ம அடுத்து வந்து length of the median AD வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு distance formula யூஸ் பண்ணோம். distance D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. A is equal to minus 1, 3 அதை வந்து x1 y1 எழுதிக்கிறோம். D is equal to 3, 0 அது x2 y2 எழுதிக்கிறோம். So இந்த distance formulaல A யோட coordinates D யோட coordinates அது வந்து substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா length of the median AD that is equal to square root of 3 minus of minus 1 whole square plus 0 minus 3 whole square நமக்கு வந்து கிடைக்கும்.
கிடைக்குது. இங்க நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க 0 மைனஸ் 3. 0ல இருந்து எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு அந்த சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதுறோம். அடுத்தது இங்க 3 பிளஸ் 1 வந்து 4. அதே மாதிரி இங்க நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். that is equal to square root of 4 square plus 3 square அப்படின்னு கிடைக்குது. 4 square வந்து 16, 3 square வந்து 9, that is equal to square root of 16 plus 9. 16 plus 9 வந்து 25, that is equal to square root of 25 எழுதிக்கிறோம். square root of 25, 25 வந்து 5 square, அந்த 5 squareல வந்து நம்ம வந்து square root ரிமூவ் பண்ணோம்னா ஒரு பேருக்கு ஒரு நம்பர் தான் எழுதுவோம். so that is equal to 5 units அப்படின்னு எழுதிக்கிறோம். therefore length of the median is 5 units. இதுதான் வந்து இந்த question answer. Fourth question, the vertices of a triangle are 1, 2, h, minus 3 and minus 4, k. If the centroid of the triangle is at the point 5, minus 1, then find the value of square root of h plus k whole square plus h plus 3k whole square. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the vertices of the triangle கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா 1, 2, அடுத்தது h, minus 3 and minus 4, k. அடுத்தது சென்ட்ராய்டு வந்து 5, minus 1. இந்த கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? the value of square root of h plus k whole square plus h plus 3k whole square. அதோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Solution is centroid g of x, y that is equal to 5, minus 1. A is equal to 1, 2 அது x1, y1 எழுதிக்கிறோம். B is equal to h, minus 3 அது வந்து x2, y2 எழுதிக்கிறோம். and C is equal to minus 4, k அது வந்து x3, y3 எழுதிக்கிறோம். Centroid g of x, y that is equal to x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3 எழுதிக்கிறோம். g of x, y வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 5, minus 1. அது லெஃப்ட் சைடு வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது A, B, C அதோட கோஆர்டினேட்ஸ் x1, x2, x3, y1, y2, y3 அதை வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5, minus 1 that is equal to 1 plus h minus 4 by 3, 2 minus 3 plus k by 3 கிடைக்குது. இது வந்து 1 வந்து பாசிட்டிவா இருக்கு, minus 4 வந்து நெகட்டிவா இருக்கு. 1 minus 4 வந்து minus 3, அடுத்தது plus h by 3. அதே மாதிரி இங்க வந்து 2 பாசிட்டிவா இருக்கு, minus 3 வந்து நெகட்டிவா இருக்கு. 2 minus 3 வந்து minus 1 plus k, அடுத்தது வந்து 3 as it is எழுதிக்கிறோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். 5, minus 1 that is equal to minus 3 plus h by 3, minus 1 plus k by 3 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. So இந்த x coordinates, y coordinates வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 3 plus h by 3 that is equal to 5 கிடைக்குது. minus 1 plus k by 3 வந்து that is equal to minus 1 கிடைக்குது. இங்க வந்து 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது வந்து அதாவது ப்ராடக்ட் அதாவது ரெசிப்ரோக்கல் வந்து இந்த நியூமரேட்டர்ல போயிடும். அதே மாதிரி இங்க 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர்ல போயிடும். சோ நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 3 plus h that is equal to 5 into 3 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து minus 3 plus h that is equal to 5 3s are 15. அடுத்தது இங்க minus 3 வந்து நெகட்டிவ், லெஃப்ட் சைடு இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது பாசிட்டிவ் ஆயிரும். சோ h is equal to 15 plus 3 கிடைக்குது. 15 plus 3 வந்து 18. சோ h is equal to 18 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. சோ இங்க வந்து 3 வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும்போது நமக்கு வந்து நியூமரேட்டர்ல ரெசிப்ரோக்கல் கிடைக்கிறதுனால minus 1 plus k that is equal to minus 1 into 3 கிடைக்குது. நெகட்டிவ் into பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ். சோ minus 1 into 3 வந்து minus 3 கிடைக்குது. சோ minus 1 plus k that is equal to minus 3 கிடைக்குது. இங்க minus 1 வந்து லெஃப்ட் சைடு நெகட்டிவா இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும். சோ k is equal to minus 3 plus 1 கிடைக்குது. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 2 அப்படின்னு கிடைக்குது. பிக்கர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ். சோ minus 2 போட்டுக்கிறோம். சோ k is equal to minus 2, h is equal to 18, k is equal to minus 2. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூஸ்.
square root of h plus k whole square plus h plus 3k whole square இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். h is equal to 8 k is equal to minus 2 அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். so that is equal to square root of 18 minus 2 whole square plus 18 plus 3 into minus 2 whole square அப்படின்னு கிடைக்குது. 18 minus 2 வந்து 16. அதே மாதிரி 18 எழுதிக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் இன்டு ஒரு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ். 3 2s are வந்து 6. இங்க நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். so that is equal to square root of 16 square plus 18 minus 6 whole square அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா that is equal to square root of 16 square as it is எழுதிக்கிறோம். 18 minus 6 வந்து 12 square. so that is equal to square root of 16 square plus 12 square கிடைக்குது. 16 into 16 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 are 36. 6 எழுதிக்கிறோம். பேலன்ஸ் 3 166. 6 plus 3 வந்து 9. 166 1 1 is 1. இதை ஆட் பண்ணோம்னா 6 9 plus 6 வந்து 15. அதுக்கு வந்து 5 எழுதிக்கிறோம். பேலன்ஸ் 1 1 plus 1 வந்து 2. அந்த பிளேஸ்ல வந்து நம்ம 256 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 12 into 12. 12 into 12 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4. அடுத்தது 2 1 is 2. 1 2 is 2. அடுத்தது 1 1 is 1. இதை ஆட் பண்ணோம்னா 4. 2 plus 2 4. அடுத்தது 1 144 கிடைக்குது. so இதை வந்து இந்த 12 ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்றோம். that is equal to square root of 256 plus 144. இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 400 கிடைக்குது. so that is equal to square root of 400. 400 வந்து நமக்கு 20 ஸ்கொயர். எப்போதுமே நம்ம ஸ்கொயர் ரூட்ல வந்து நம்பர்ஸ் வந்து வெளியே எடுக்கும் போது ஒரு பேர் ஆஃப் நம்பருக்கு ஒரு நம்பர் தான் எடுப்போம். so that is equal to 20 அப்படின்னு எழுதுறோம். so therefore the value of square root of h plus k whole square plus h plus 3k whole square that is equal to 20. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Recap: in this video we have seen exercise 5.5 sums 1 to 4. Thank you students.